பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி ஃபைனலில் நெருங்கிவிட்டது. தற்போது சௌந்தர்யா, ஜாக்லின், முத்துக்குமரன், தீபக், அருண், விஷால், பவித்ரா, ராயன் ஆகிய 8 போட்டியாளர்கள் தான் களத்தில் இருக்கிறாங்க. இதில் தீபக் லாஸ்ட் வீக் எலிமினேட் ஆயிட்டாரு. இதில் புதில் ட்விஸ்ட் கொடுக்கும் விதமாக இந்நிகழ்ச்சியிலிருந்து எலிமினேட் ஆன முதல் 8 போட்டியாளர்களை மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள் அனுப்பி வைத்திருக்காங்க. அவர்கள் இந்த வாரத்தில் மிட்வீக் எவிக்ஷன் நடத்தி ஒரு போட்டியாளரை வெளியேற்றலாம் என்கிற பவரையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் பிக் பாஸ். அதன்படி சுனிதா, வர்ஷினி, ரவீந்தர், ரியா, அர்ணவ், தர்ஷா குப்தா, சாச்சனா, சிவகுமார் ஆகிய 8 பேர் நேற்று பிக்பாஸ் வீட்டுக்குள் என்ட்ரி கொடுத்ததும் போட்டியாளர்களுக்கு வெளியுலகில் என்ன நடக்கிறது, யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பது பற்றி லைட்டாக ஹிண்ட் கொடுத்தனர். இதில் மற்ற 7 பேர் குறைகளை மட்டுமே அதிகம் சொன்னார்கள். ஆனால் ரவீந்தர் தான் அனைத்து போட்டியாளர்கள் பற்றியும் நன்கு பாசிட்டிவாக சொன்னார். இதனால் 8 போட்டியாளர்களும் சந்தோஷமடைந்தனார்கள். அதிலும் நேற்று வந்தவர்களில் அர்ணவ் தான் மிகவும் தரக்குறைவாக நடந்து கொண்டார். உள்ளே வந்ததும் சார்ல்ஸை வச்சு செய்ய உள்ளதாக கூறிய அவர் பின்னர் போட்டியாளர்கள் முன் பேசுகையில் சத்யா பற்றியும் ஜெஃப்ரி பற்றியும் மிகவும் கீழ்த்தரமாக பேசியிருந்தார். இதனால் முகம் சுழித்த முத்துக்குமரன், ஜாக்லின் ஆகியோர் அர்ணவை தடுத்து நிறுத்தி ஒழுக்கமாக பேசினால்தான் கேட்போம், இல்லாவிட்டால் கிளம்பி விடுவோம் என்று வார்னிங் கொடுத்த பின்னரும் அருணிடம் சண்டை போடும் துணியில் பேசினார் அர்ணவ். நேற்று உள்ளே வந்த 8 பேரும் வெளியுலகில் நடக்கும் விஷயங்களை புட்டு வைத்ததால் இதற்கு எண்டு கார்டு போடும் விதமாக பிக்பாஸ் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அது என்னவென்றால், இதற்கு மேல் வெளியுலக விஷயங்களை பற்றி பேசினால் அந்த போட்டியாளர் உடனடியாக வெளியேற்றப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இப்படி இருந்துமே அர்ணவ் நிறைய சண்டை போடுறதுனால எல்லார் மத்தியிலுமே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரவீந்தர் தான் அதிக வாக்குப்பட்டு வெளியே போவாருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இதனால் கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு அழைத்த பிக் பாஸ் நீங்கள் விதிகளை மீறிவிட்டதால் வெளியேற்றப்படுவதாக அறிவிக்க ரவீந்தர் கண்ணீர் விட்டு கலகி எழுந்திருக்கிறார். இந்த காட்சிகள் இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. பொதுவாக பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஃபேம் ஆகணுன்ட்டு தான் 100 நாள் தங்கியிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்ததுனால எல்லா பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டுக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கு. அதிலும் ரவீந்தர் ரூல்ஸ் மீறினதுனால அவர் வெளியேற்றப்படுவார்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லானுமே அவர் கண்ணீரோடு காத்திருக்காரு. இவர்கிட்ட தான் இவ்வளோ பணம் இருக்குது, எதுக்கு பிக் பாஸ் விட்டு போகிறது இப்படி அழுகுறாருன்னு சொல்லி எல்லாருமே வச்சு செஞ்சுட்ருக்காங்க. அதை தாண்டி பிக் பாஸ் ஃபைனல் நெருங்க போகிற இந்த டைமில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழுப்பப்பட்டிருக்கு. உண்மையிலே ஜெயிக்க போகிறது யாருன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ட டைமில் இவர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லியும் சில விஷயங்கள் வதந்திகளாக வந்திருக்கு. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயித்தாலும் தோத்தாலும் அந்த ஃபெமிலியர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் இருக்கும். கரெக்டாக அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும்ன்றது இது மூலிமா நமக்கு தெரியுது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா 100 நாள் கழித்து இதை மறந்துடுவாங்களா இல்லை அதே ஞாபகம் வச்சுருப்பாங்கன்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சினி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.